ஸோ நம்ம கிட்ஸாக இருக்கிறப்போ பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு ஊர் காசு குடுத்துருப்பாங்க. இல்ல திருவிழா அந்த மாரிலாம் வரும்போது காசு குடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நான்லாம் என் பேரண்ட்ஸ் கிட்ட குடுத்துருவேன். இல்ல சம்டைம் வந்து நான் புக்குக்குள்ள ஹைட் பண்ணி வச்சிருப்பேன். ஏதாவது வந்து டூர் கூட்டிட்டு போனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நவ் இப்போ வந்து இப்போ நம்ம அந்த ரிலேட்டிவ் பிளேஸில் இருக்கோம்ல. ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு யாராவது வரப்போ காசு குடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஒரு கிட்ட கேட்டேன். "உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு காசு தரட்டுமா? இல்ல ஏதாவது வாங்கி தரட்டுமா?" அப்படின்ட்டு. யூ நோ வாட் ஹீ செட்? எனக்கு வந்து GE ஏரோஸ்பேஸில் ஒரு ஸ்டாக் வாங்கி கொடுங்க அப்படின்னு. அது லைக் வாவ், எங்கேருந்து அதெல்லாம் கற்றுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ why I wanted to mention is the kids are growing up hearing the conversation uh, in their environment and the parents and from their friends. So make sure that you and your children are surrounded with the growth mindset people. That helps more. Without you even invest your money on your children, that they automatically inherit with the right mindset of people surround them. So make sure that you also be a part of a group of people who has a growth mindset, who wants to be like achieve bigger in life rather than feel small. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற கிட்ஸ்லாம் வந்து தே ஆர் யூஸிங் AI வெல் versed தென் த பேரண்ட்ஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி இந்த ஐடி. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இட் வாஸ் லைக் வாவ் மொமெண்ட்.